எங்கள் வீட்டில் நாங்கள் 4 சகோதரிகள். எங்களுக்கு அண்ணனோ தம்பியோ யாரும் இல்லை. வீட்டின் பொருளாதார நிலை மிகவும் சிரமமாக இருந்ததால் எங்களை விரைவாக திருமணம் செய்து வைக்க வேண்டிய நிலை என் அப்பாவுக்கு ஏற்பட்டது. என் பெரிய அக்கா மீனாட்சிக்கும் எனக்கும் ஒரே நாளில் ஒரே மேடையில் திருமணம் நடந்தது. அப்போது அக்காவுக்கு 17 வயது. எனக்கு வெறும் 14 வயதுதான். என் கணவரின் பெயர் விக்னேஷ். அவர் சேலத்தில் உள்ள ஒரு பெரிய ஆடை உற்பத்தி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். அவருக்கு ஒரு மூத்த அண்ணன் மட்டுமே இருந்தார். என் அப்பா தன்னிடம் இருந்த சிறிய நிலத்தையும் விற்று பல வருடங்களாக கஷ்டப்பட்டு சேர்த்த சீர்வரிசைகளோடு எங்கள் இருவரின் திருமணத்தையும் நடத்தி வைத்தார். திருமணம் முடிந்தவுடன் என் அக்காவை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆனால் எனக்கு இன்னும் வயது வராததால் இன்னும் கொஞ்சம் வளரட்டும், பிறகு அனுப்பலாம் என்று சொல்லி என்னை மட்டும் வீட்டிலேயே வைத்துக் கொண்டார் என் அப்பா. விக்னேஷுக்கு இது 2வது திருமணம் என்று ஊரில் சிலர் கிசுகிசுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் முன்பு ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டதாகவும் அந்த வாழ்க்கை நீண்ட நாட்கள் நீடிக்காமல் பிரிந்து விட்டதாகவும் சொன்னார்கள். ஆனால் அந்த விஷயங்களை முழுமையாக விசாரிக்காமல் மாப்பிள்ளை நல்ல வேலை பார்த்து வருகிறார் என்ற ஒரே காரணத்திற்காக என் அப்பா என்னை அவருக்கே திருமணம் செய்து வைத்தார். விக்னேஷின் தூரத்து உறவினர் ஒருவரின் வீடு எங்கள் ஊரிலேயே இருந்தது. அந்த வீட்டில் வசித்த சுகந்தி அக்கா எனக்கு மிகவும் நெருக்கமானவர். விக்னேஷ் அடிக்கடி அவர்களது வீட்டுக்கு வந்து செல்வார். அவர் வந்திருக்கிறார் என்று தெரிந்தாலே நான் வெட்கப்பட்டு வீட்டிற்குள் ஒளிந்து கொள்வேன். ஆனால் அவர் சுகந்தி அக்கா மூலமாக எப்போதும் என்னிடம் ஏதாவது சொல்லி அனுப்புவார். ஒரு நாள் சுகந்தி அக்கா, காயத்ரி, இங்கே வா, கொஞ்சம் உதவி பண்ணு என்று அழைத்தாள். நான் எதுவும் தெரியாமல் உள்ளே சென்றேன். அடுத்த நொடியே என்னை ஒரு அறைக்குள் தள்ளிவிட்டு கதவை வெளியே இருந்து பூட்டிவிட்டு சென்று விட்டாள். அந்த அறைக்குள் விக்னேஷ் மட்டும் அமர்ந்திருந்தார். எனக்கு பயத்தில் உடம்பே நடுங்க ஆரம்பித்தது. உடனே கதவை திறக்க முயன்றேன். அவர் வேகமாக வந்து என்னை தடுத்து நிறுத்தி மெதுவாக அணைத்துக் கொண்டார். ஏன் இவ்வளவு பயப்படுறே காயத்ரி? நான் உன் கணவன் தானே. உன்னை முறைப்படி திருமணம் செய்து கொண்டவன். இன்னும் நீ என் வீட்டுக்கு வராததால்தான் உனக்கு இந்த தயக்கம். வேற எதுவும் இல்லை என்று மென்மையாக பேசினார். அப்போது திருமணம் என்றால் என்ன என்பதே எனக்கு சரியாக புரியாத வயது. அவர் ஒரு சிடி பிளேயரில் புதிய திரைப்படம் ஒன்றை போட்டார். உனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் இல்லையா? வா, சேர்ந்து பார்ப்போம் என்றார். எங்கள் வீட்டில் பழைய கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி மட்டுமே இருந்தது. அங்கே இருந்த வண்ணத் தொலைக்காட்சியை பார்த்ததும் என் கவனம் முழுவதும் அதிலேயே சென்றது. சில நிமிடங்களில் என் பயமும் குறைந்துவிட்டது. அவர் என்னை தன்னருகில் அமரச் சொன்னார். ஆனால் நான் வெட்கப்பட்டு தரையிலேயே அமர்ந்து படம் பார்க்க ஆரம்பித்தேன். படம் முடிந்த பிறகு, படம் எப்படி இருந்தது என்று கேட்டார். ரொம்ப நல்லா இருந்தது என்று சிரித்தபடி சொன்னேன். அப்படியா? சும்மா நன்றி சொன்னா போதாது, எனக்கும் ஒரு பரிசு தரணும் என்று சொல்லிக் கொண்டு படத்தில் வரும் காதலர்களைப் போல மெதுவாக என்னை நெருங்கினார். அவர் முகத்தில் இருந்த புன்னகையும் என்னை பார்த்த பார்வையும் என் மனதில் இதுவரை இல்லாத ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் இருந்தாலும் என் மனம் மெதுவாக அவரை நம்ப ஆரம்பித்தது. அன்று முதல் முறையாக அவர் எனக்கு அளித்த அந்த நெருக்கம் சிறிய வலியையும் அதே நேரத்தில் புதிதாக புரியாத ஒரு இனிய உணர்வையும் கொடுத்தது. திருமணம் ஆகி 2 ஆண்டுகள் கடந்திருந்தன. நான் அப்போது பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்தேன். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தபோது விக்னேஷ் சைக்கிளுடன் வழியிலேயே என்னை காத்திருந்தார். இன்று கோவில் திருவிழா, உன்னை அங்கே கூட்டிட்டு போறேன். தியேட்டர்ல படம் கூட பார்க்கலாம் என்று சிரித்தார். சுகந்தி அக்காவிடம் அம்மாவுக்கு தெரியாமல் சொல்லிவிட்டு நான் அவருடைய சைக்கிளில் ஏறி திருவிழாவிற்கு கிளம்பினேன். ஊருக்குள் அவர் அமைதியாகவே வந்தார்.
ஆனால் ஊர் எல்லையே கடந்ததும் என்னை சைக்கிளின் முன்புறத்தில் அமர வைத்து, இப்போ நீதான் என் கதையின் நாயகி என்று சிரித்தார். வழியெங்கும் என்னிடம் பேசிக்கொண்டே வந்தார். சில நேரங்களில் என் கன்னத்தை மெதுவாக தொட்டு தன் பாசத்தை வெளிப்படுத்தினார். தியேட்டரில் படம் பார்த்து கொண்டிருந்தபோது அவர் செய்யும் சிறிய சீண்டல்கள் எனக்கு அப்போது பழக்கமாகிவிட்டிருந்தன. திரும்பி வரும் வழியில் ஒரு அழகான வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் விரலில் அணிவித்தார். வீட்டில் யாராவது கேட்டா கதவுல இடிச்சுக்கிட்டேன் என்று சொல்லிடு என்று சிரித்தார். அந்த மோதிரத்தை பார்த்து கொண்டே நான் முழு வழியும் அமைதியாக வந்தேன். அது எனக்கு கிடைத்த முதல் விலைமதிப்புள்ள பரிசாக மனதில் பதிந்தது. காலம் மெதுவாக மாறிக்கொண்டே இருந்தது. ஆனால் என் அக்கா மீனாட்சியின் வாழ்க்கை மட்டும் நாளுக்கு நாள் கஷ்டமாகிக் கொண்டே போனது. அவளுடைய கணவன் குடிக்கு அடிமையாகி தினமும் அவளை அடித்து துன்புறுத்துவான். இறுதியில் 2 குழந்தைகளுடன் அக்கா மீண்டும் பிறந்த வீட்டிற்கே வந்துவிட்டாள். அவளை அந்த நிலையிலே பார்க்கும் ஒவ்வொரு முறையும் எனக்கு மனசு வலிக்கும். நாளை விக்னேஷும் இப்படித்தான் மாறி விடுவாரோ என்ற பயம் அடிக்கடி வந்தது. ஆனால் அவர் என்னிடம் காட்டிய அன்பு மட்டும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஒரு முறை அவர் ஊருக்கு வந்திருந்தபோது நாங்கள் வழக்கம் போல் சுகந்தி அக்கா வீட்டில்தான் சந்தித்தோம். அன்றைய தினம் அவர் ஒரு புதிய திரைப்பட சிடியை கொண்டு வந்திருந்தார். அது சாதாரண படம் இல்லை. அந்த காட்சிகளை பார்த்தபோது எனக்கு வெட்கமும் குழப்பமும் ஒன்றாக வந்தது. நான் முகத்தை திருப்பிக் கொண்டேன். அதைப் பார்த்த அவர், நாம கணவன் மனைவி, இதில் வெட்கப்பட வேண்டியது ஒன்றுமில்லை என்று சொல்லி எனக்கு புரியாத பல விஷயங்களை மெதுவாக விளக்க ஆரம்பித்தார். அப்போது எனக்கு இன்னும் முழுமையான உடல் வளர்ச்சி கூட வரவில்லை. பயத்தில் என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என் உடல் பலவீனமாக இருந்ததால் ஒவ்வொரு நொடியும் எனக்கு மிகவும் சிரமமாக இருந்தது. நான் அழ ஆரம்பித்ததும் அவர் என்னை அமைதிப்படுத்த முயன்றார். கொஞ்ச நேரம்தான் கஷ்டமாயிருக்கும். பிறகு எல்லாம் சரியாகிடும். நான் இருக்கே. உனக்கு எதுவும் விட மாட்டேன் என்று என்னை ஆறுதல் கூறினார். எனக்கு ஏற்பட்ட வலியால் நான் கதறி அழுதேன். சிறிது நேரத்தில் இரத்தத்தை பார்த்ததும் நான் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தேன். உடனே அவர் பதறி என்னை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார். காயத்ரி, நீ என் மனைவி. உன்னை நல்லபடியா பார்த்துக்கிறது என் பொறுப்பு. இனிமேல் நல்ல சத்தான உணவு சாப்பிடணும். உடம்பு பலமாக வளரணும் என்று என் தலையை வருடியபடி பேசினார். அதன் பிறகு அவர் தன் சட்டைப் பையிலிருந்து ஒரு சிறிய தங்கத் தாலி சரடை எடுத்தார். அதை என் கழுத்தில் மெதுவாக அணிவித்து, இது எப்போதும் உன் கழுத்தில்தான் இருக்கணும் என்றார். அந்த தங்கத்தின் ஒளியை விட அவர் என்னிடம் காட்டிய அன்புதான் என் மனதை அதிகமாக கவர்ந்தது. சில நிமிடங்களுக்கு முன்பு இருந்த பயமும் வலியும் மெதுவாக குறைந்து கொண்டே போனது. அவர் அணிவித்த அந்த தாலி சரடு எனக்கு ஒரு நகை மட்டும் இல்லை. என் வாழ்க்கை முழுவதையும் அவரோடு இணைத்த ஒரு உறவின் அடையாளமாக மாறியது. அந்த சந்திப்பிற்கு பிறகு விக்னேஷ் மீண்டும் சேலத்திற்கு வேலைக்காக திரும்பிச் சென்றார். சில நாட்கள் கழித்து எனக்கும் வயது வந்தது. என் அம்மா உறவினர்கள் அனைவரையும் அழைத்து வழக்கப்படி விழா வைத்து சிறப்பாக சீர் செய்தார். திருமணம் நடந்த 4 ஆண்டுகளுக்குப் பிறகு என் 18வது வயதில் நான் முறையாக விக்னேஷின் வீட்டுக்கு சென்றேன். அங்கே சென்றபோது என் மாமியார் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் படுக்கையிலேயே இருந்தார். அவரை கவனித்துக் கொள்வதிலேயே என் நாட்கள் முழுவதும் கழிந்தன. ஆனால் நான் அங்கே சென்ற 3 மாதங்களிலேயே அவர் உயிரிழந்து விட்டார். அந்த வீடு முழுவதும் சோகத்தில் மூழ்கியது. அந்த நேரத்தில் விக்னேஷ் வேலை பார்த்த நிறுவனத்தை விட்டு விலகி தனியாக ஒரு தையல் நிலையம் ஆரம்பித்து முன்னேற வேண்டும் என்று கடுமையாக உழைத்துக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் நான் கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. பரிசோதித்த மருத்துவர், முழு ஓய்வு அவசியம், அதிக வேலை செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக கூறினார். ஆனால் வீட்டில் வேலையை பார்க்க வேறு யாரும் இல்லை. விக்னேஷ் தினமும் கடைக்கு போக வேண்டியிருந்தது. நான் என் அம்மாவிடம் உதவி கேட்டபோது, சின்ன பிள்ளைகளை அனுப்ப முடியாது,
உன் அக்கா மீனாட்சி கணவனை விட்டு தனியாக இருக்கிறாளே, அவளையே உன்னோடு இருக்க அனுப்புறேன் என்றார். சில நாட்களில் அக்கா எங்கள் வீட்டிற்கு வந்து தங்கினாள். அவள் வந்த பிறகு வீட்டிலே மீண்டும் சிரிப்பும் சந்தோஷமும் திரும்பியது. விக்னேஷை அவள் தன் தம்பியைப் போலவே பார்த்து கொண்டாள். விக்னேஷும் அவளுக்கு உரிய மரியாதையை எப்போதும் கொடுத்தார். என் அப்பா இறந்த பிறகு எங்கள் 2 தங்கைகளின் திருமணத்தையும் விக்னேஷ்தான் முன்னின்று சிறப்பாக நடத்தி வைத்தார். அதற்காக எங்கள் குடும்பம் முழுவதும் அவருக்கு என்றும் நன்றியுடன் இருந்தது. சில மாதங்கள் கழித்து எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை முதன்முறையாக கையில் தூக்கியபோது விக்னேஷின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. 1.5 ஆண்டுகள் எப்படி கடந்தது என்பதே தெரியவில்லை. என் மகனுக்கு 1 வயது ஆன பிறகு அக்கா மீனாட்சிக்கு அடிக்கடி உடல்நலக் குறைவு ஏற்பட ஆரம்பித்தது. அவளுக்கு வாந்தி, மயக்கம் என்று தொடர்ந்து இருந்தது. இந்த வெயில் காலத்துல பித்தம் அதிகமாயிருக்கும், அதனாலதான் இப்படி இருக்கு என்று அவள் சிரித்தபடி சொல்லி சமாளித்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவளுடைய வயிறு மெதுவாக பெரிதாகிக் கொண்டே இருந்தது. அதைப் பார்த்தபோது என் மனதில் ஒரு சந்தேகம் எழ ஆரம்பித்தது. ஒரு நாள் அக்கா தன் மகளுடன் அம்மா வீட்டிற்கு சென்றாள். அங்கே சென்ற சில நாட்களிலேயே அம்மாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் முன்பே அவர் உயிரிழந்தார். அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் சில நாட்களில் அப்பாவும் காலமானார். அந்த சம்பவங்கள் எங்கள் குடும்பத்தை முற்றிலும் சிதறடித்தன. இப்போது அக்கா அந்த ஊரில் தனியாகவே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. 3 மாதங்கள் கழித்து அக்காவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக தகவல் வந்தது. ஆனால் அந்த குழந்தையின் தந்தை யார் என்று ஊரிலே பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த செய்தி என் மனதை அமைதியாக இருக்க விடவில்லை. இதற்கிடையில் விக்னேஷ் அடிக்கடி துணி வாங்க கோயம்புத்தூர் போகணும் என்று சொல்லிவிட்டு 1 வாரம் வரை வீட்டுக்கு வராமல் இருப்பது வழக்கமாகிவிட்டது. ஆரம்பத்தில் நான் அதை தொழில் சம்பந்தமான வேலை என்று நினைத்தேன். ஆனால் அக்காவின் குழந்தை பிறந்த பிறகு என் மனதில் இருந்த சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போனது. ஒரு நாள் விக்னேஷ் அக்காவையும் அவளுடைய குழந்தையையும் எங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தார். இந்த குழந்தையை பேருந்து நிலையம் அருகே யாரோ விட்டுட்டு போயிருந்தாங்க, பாவம்னு. அக்காதான் எடுத்து வளர்க்கிறா என்று இருவரும் ஒரே மாதிரி கதையே சொன்னார்கள். ஆனால் அந்தச் சிறுமியை பார்த்த நொடியே என் மனம் அதிர்ந்தது. அவளுடைய முகம் என் மகனைப் போலவே இருந்தது. குறிப்பாக கண்களும் சிரிப்பும் முக அமைப்பும் விக்னேஷின் சாயலை அப்படியே காட்டின. என்னால் எதையும் நம்ப முடியவில்லை. உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். சில நாட்கள் கழித்து அக்காவையும் குழந்தைகளையும் பார்த்துட்டு வர்றேன் என்று விக்னேஷ் சொன்னார். நான் வர மாட்டேன் என்று அமைதியாக கூறினேன். அவர்கள் கிளம்பி சில மணி நேரம் ஆன பிறகு எங்கள் கடையில் வேலை பார்த்த ஒருவரின் உதவியுடன் யாருக்கும் தெரியாமல் நானும் அந்த ஊருக்குச் சென்றேன். இரவு நேரமாகியிருந்தது. வீட்டின் கதவு வெளியே பூட்டியிருந்தது. ஆனால் எனக்கு இருந்த சாவியால் கதவை மெதுவாக திறந்து உள்ளே நுழைந்தேன். அந்த நொடியில் என் வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. என் கணவர் விக்னேஷும் என் அக்கா மீனாட்சியும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில் என்னை அறியாமலே நான் சத்தமாக அலறிவிட்டேன். என் குரல் கேட்டதும் இருவரும் திடுக்கிட்டு எழுந்தார்கள். அடுத்த நொடியில் இருவரும் என் காலில் விழுந்து கதறி அழ ஆரம்பித்தார்கள். அக்கா கண்ணீரோடு, காயத்ரி, விக்னேஷை எதுவும் சொல்லாதே, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நான்தான் என்று கதறினாள். நான் ஒன்றும் பேசாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தேன். அவள் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, நீ கர்ப்பமாக இருந்தப்போ அவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. உன்னால அவரை கவனிக்க முடியாத நிலை. அந்த நேரத்தில் நான் அவரை பார்த்துக்கிட்டேன். தனிமையில தவிச்சு எனக்கும் உடம்பு சரியில்லாம இருந்த அவருக்கும் தெரியாம ஒரு தவறு நடந்துடுச்சு. பிறகு அதை திருத்த முடியல.
உன் வாழ்க்கை சிதறக்கூடாதுன்னு தான் ஊருக்குப் போய் குழந்தையே ரகசியமா பெற்றேன் என்று அழுதபடி சொன்னாள். அவள் திடீரென்று சமையலறைக்குள் ஓடி சென்று ஒரு கத்தியை எடுத்துக் கொண்டு வந்தாள். நான் உயிரோடு இருக்க தகுதியே இல்ல, என் தங்கச்சி வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். என்னை இப்பவே கொன்றுடு என்று கதறி அழுதாள். அந்த காட்சியை பார்த்தபோது என் மனம் கல்லாகி நின்றது. ஒரு பக்கம் நான் உயிருக்கு உயிராக நேசித்த கணவன், இன்னொரு பக்கம் அம்மா அப்பா இல்லாத பிறகு எனக்கு அம்மாவாக இருந்த என் அக்கா. விக்னேஷ் எங்கள் குடும்பத்திற்காக செய்த உதவிகள் அனைத்தும் என் கண்முன்னே வந்தன. என் தங்கைகளின் திருமணத்தை நடத்தி வைத்ததும் எங்களை எல்லோரையும் காப்பாற்றியதும் நினைவுக்கு வந்தது. நான் மெதுவாக அவள் கையிலிருந்த கத்தியை பிடுங்கி தூரமாக எறிந்தேன். அக்கா, நீ செய்ததை என்னால மறக்க முடியாது. ஆனா நீ அனுபவிச்ச கஷ்டத்தையும் என்னால புரிஞ்சுக்காம இருக்க முடியாது. இன்று உன்னை இழந்துட்டா உன் 2 குழந்தைகளுக்கும் அம்மா இருக்க மாட்டா. விக்னேஷை விட்டு பிரிஞ்சா என் வாழ்க்கையும் சிதறி போயிடும். அதனால நான் வேறொரு முடிவு எடுக்கிறேன் என்று கண்ணீரோடு சொன்னேன். அந்த இரவு நான் எடுத்த முடிவு எங்கள் மூவரின் வாழ்க்கையையும் முற்றிலுமாக மாற்றியது. விக்னேஷையும் என் அக்கா மீனாட்சியையும் நான் மன்னிக்க முடிவு செய்தேன். அது என் மனதிற்கு எளிதான விஷயம் இல்லை. ஆனால் கோபத்தில் எடுத்த முடிவு எங்கள் குடும்பத்தை சிதைத்துவிடும் என்பதை நான் நன்றாக உணர்ந்திருந்தேன். சில நாட்கள் கழித்து நான் அமைதியாக அக்காவிடம் பேசினேன். நீ இந்த வீட்டை விட்டு எங்கும் போக வேண்டாம். இனிமேல் நாம எல்லாரும் ஒரே குடும்பமா வாழலாம் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டவுடன் அவள் மீண்டும் கதறி அழ ஆரம்பித்தாள். எனக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகம் செய்யாதே. உலகத்துக்கு இந்த உண்மை தெரிஞ்சா விக்னேஷின் மரியாதை கெட்டுப் போயிடும். நான் இப்படியே நிழலாக வாழ்ந்துடறேன் என்று கைகளை கூப்பினாள். அதன் பிறகு எங்கள் வாழ்க்கை வெளியில் பார்க்க சாதாரண குடும்பம் போலவே இருந்தது. ஆனால் அந்த வீட்டுக்குள் மட்டும் 3 பேரின் அமைதியான புரிதல் வாழ்ந்தது. அக்கா வீட்டு பொறுப்புகளையும் குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டாள். நான் விக்னேஷின் தையல் நிலைய கணக்குகளை பார்த்துக் கொண்டேன். விக்னேஷ் தன்னுடைய தவறை மறக்கவே முடியாமல் மிகவும் அமைதியான மனிதராக மாறிவிட்டார். என்னை பார்த்தால் நன்றியோடும் குற்ற உணர்ச்சியோடும் தான் பேசுவார். அக்காவின் மகளை நான் என் சொந்த மகளாகவே வளர்த்தேன். அவளுக்கும் என் மகனுக்கும் எந்த வேறுபாடும் காட்டவில்லை. எங்கள் வீட்டிற்கு வந்தவர்கள் யாராலும் அந்த குழந்தைகளுக்குள் எந்த வித்தியாசத்தையும் உணர முடியாது. அவர்கள் இருவரும் என் அருகில்தான் அதிக நேரம் இருப்பார்கள். அதனால் அக்கம் பக்கத்தினர் கூட அந்த குழந்தைகள் மீது எனக்கு இருந்த பாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஊரில் சிலர், மீனாட்சி இன்னும் ஏன் தங்கச்சி வீட்டிலேயே இருக்கிறாள் என்று கேட்பார்கள். நான் எப்போதும் சிரித்தபடி, அவளுக்கு துணையா யாரும் இல்ல, என் குழந்தைகளையும் அவள்தான் பார்த்துக்கறா. அவள் இல்லனா இந்த வீடு ஓடவே முடியாது என்று சொல்லிவிடுவேன். அதன் பிறகு யாரும் அதைப் பற்றி அதிகமாக பேச மாட்டார்கள். ஒரு காலத்தில் விக்னேஷின் தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது. கடையை நடத்துவதற்கே பணம் இல்லாத நிலை வந்தது. அப்போது மீனாட்சி தன்னிடம் இருந்த பழைய நகைகளையும் விக்னேஷ் ரகசியமாக வாங்கிக் கொடுத்திருந்த நகைகளையும் எடுத்துக் கொண்டு வந்து என் கையில் வைத்தாள். காயத்ரி, இதையெல்லாம் விற்று தொழிலை காப்பாத்து. இது எனக்காக வாங்கப்பட்டதனாலும் இந்த குடும்பத்துக்குத்தான் பயன்படணும் என்றாள். அவள் அந்த வார்த்தைகளை சொன்ன நொடியில் என் மனதில் இருந்த கடைசி கோபமும் கரைந்து போய்விட்டது. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து நீண்ட நேரம் அழுதோம். அந்த நாளுக்குப் பிறகு எங்களுக்குள் ரகசியம் என்ற ஒன்றே இல்லை. ஆண்டுகள் வேகமாக ஓடின. குழந்தைகள் அனைவரும் படித்து நல்ல நிலைக்கு வந்தார்கள். எங்கள் குடும்பம் மீண்டும் பழைய சந்தோஷத்தை அடைந்தது. வயது முதிர்ந்த பிறகு விக்னேஷின் உடல்நிலை மெதுவாக பலவீனமானது. ஒரு கட்டத்தில் அவர் படுக்கையிலேயே இருக்க வேண்டிய நிலை வந்தது. அப்போது நானும் மீனாட்சியும் போட்டி போட்டுக் கொண்டு அவரை பார்த்துக் கொண்டோம். மருந்து கொடுப்பது முதல் உணவு ஊட்டுவது வரை எதிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்தோம்.
எங்களை பார்த்த விக்னேஷின் கண்களில் எப்போதும் கண்ணீர்தான் இருக்கும். ஒரு நாள் அவர் உயிர் பிரியும் நேரம் வந்தது. என் 2 கைகளையும் இறுகப் பிடித்துக் கொண்டு, காயத்ரி, அன்று நீ என்னை தண்டிச்சிருந்தா நான் குற்றவாளியா செத்திருக்கேன். ஆனா நீ மன்னிச்சதால நான் என் குடும்பத்தோட தலை நிமிர்ந்து வாழ முடிஞ்சது. உன் மனசுதான் இந்த வீட்டை காப்பாத்துச்சு என்று கண்ணீரோடு சொன்னார். அந்த வார்த்தைகளை கூறிய சில நொடிகளிலேயே அவர் அமைதியாக உயிர் பிரிந்தார். விக்னேஷின் இறப்புக்குப் பிறகு ஒரு நாள் மாலை மீனாட்சி என்னிடம் அமைதியாக கேட்டாள், காயத்ரி, இத்தனை வருடம் உன் கணவனை என்னோட பகிர்ந்து வாழ்ந்தே. ஒரு நாளாவது என் மேல உனக்கு வெறுப்பு வரலையா? நான் மெதுவாக சிரித்தேன். அக்கா, அந்த இரவு கோபத்துக்கு இடம் கொடுத்திருந்தா நம்ம குடும்பம் அன்றே சிதறியிருக்கும். உன் தனிமையும் என் குடும்பத்தைக் காப்பாத்தணும் என்ற எண்ணமும் தான் என் முடிவை மாற்றியது. இன்று நம்ம குழந்தைகள் நல்ல வாழ்க்கையில இருக்காங்க, அதுவே எனக்கு போதும் என்றேன். என் பதிலை கேட்டவுடன் மீனாட்சி என்னை கட்டிப்பிடித்து அழுதாள். நானும் அவளை இறுக அணைத்துக் கொண்டேன். அந்த வீட்டில் இனி மறைக்க வேண்டிய ரகசியங்கள் எதுவும் இல்லை. பல காயங்களை கடந்து வந்த உறவுகள் மட்டும் இருந்தன. சில நேரங்களில் வாழ்க்கையில் பழிவாங்குவதை விட மன்னிப்பு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நான் எடுத்த அந்த ஒரு முடிவு சிதறிப் போக இருந்த ஒரு குடும்பத்தை மீண்டும் ஒன்றாக வாழ வைத்தது.